வெல்கம் டு குமாரிஸ் டியூஷன். இன்றைக்கி டியூஷனில் 10ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் பயிற்சி 1.5 9வது கணக்கு பார்க்க போகிறோம். F is equal to நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா -1, 3 -0, -1, 2, -9 அப்படின்னு நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, வரிசை ஜோடிகள் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா எக்ஸிலிருந்து எக்ஸுக்கான நேரிய சார்பு எனில் f(x) காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, f(x) கொடுத்துட்டு நமக்கு இந்த மாதிரி மதிப்பகம், துணை மதிப்பகம், வீச்சகம் இதெல்லாம் கேட்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வரிசை ஜோடிகள் கொடுத்துட்டு நமக்கு f(x) கேட்டிருக்காங்க. சரியா, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நேரிய சார்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நேரியல் சார்பு அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னா mx + n அப்படின்னு எடுத்துக்குவோம். சரியா, இப்போ எதுக்கு அப்படி எடுத்துக்கிறோன்னா, எக்ஸோட அடுக்கு வந்து நேரியல் சார்பில் அதிகமாக 1 தான் இருக்கணும், அதை விட அதிகமாக இருக்கக்கூடாது. எக்ஸின் அடுக்கு 1 தான் இருக்கணும். அடுத்து அதில் நமக்கு வந்து ஒரு மாறிலி இருக்கணும். அதனால் நம்ம எப்பவுமே f(x) = mx + n அப்படின்னு எடுத்துக்குவோம். அதுதான் இங்கே எடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த புள்ளிகள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ -1, 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த -1ங்கிறது நமக்கு என்னது எக்ஸு, இந்த 3 அப்படிங்கிறது நமக்கு f(x), அதாவது ஒய்யை தான் நம்ம என்ன சொல்லுவோம், f(x)ன்னு சொல்லுவோம். அப்போ இந்த 3யை f(x)ன்னு வச்சுக்கணும். சரியா, இப்போ இந்த f(x) வர இடத்துல இந்த 3யவும், x வர இடத்துல இந்த -1ஐயும் பிரதியிடணும். இப்போ எழுதிக்கலாமா, f(x) = mx + n எடுத்துருக்கோம் இல்லையா. f(x)ல் நம்ம என்ன பண்ணணும், 3யை பிரதியிடணும். x வர இடத்துல -1 பிரதியிடணும். பிரதியிட்டால் நமக்கு என்ன வரும், 3 = m-ஐயும் -1ஐயும் பெருக்கணும்னா நமக்கு -m வரும் +n. இதை அப்படியே மாற்றி எழுதிக்கிறோம். -m + n = 3. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக வச்சுக்கிறோம். அடுத்த புள்ளிகள் எடுக்கும். அடுத்த புள்ளிகள் என்னது, 0, -1ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த புள்ளிகளை எடுத்துகிட்டு x வர இடத்துல இது வந்து x, இது f(x) அப்படி தானே. f(x) வர இடத்துல -1 பிரதியிடணும். அப்போது f(x) = mx + n. அப்போ f(x)ங்கிறதுல -1ம் m வர இடத்துல 0வும் பிரதியிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம இது m-ஐயும் 0வையும் பெருக்கிறோம்னா நமக்கு 0 தான் வரும். சரியா, அப்போ -1 = 0 + n. அப்போ n = -1ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த கண்டுபிடிச்சதை நம்ம என்ன பண்ணணும், சமன்பாடு 1 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதில் பிரதியிடணும். n = -1 என்பது சமன்பாடு 1ல் பிரதியிட. சமன்பாடு 1 என்னது, -m + n = 3ன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த n வர இடத்துல -1ன்னு பிரதியிடணும். அப்போ -m -1 = 3. அப்போ -m இந்த 1 வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா -1 +1 ஆகும். +1 ஆயிருதா. அப்போ -m = 3 1 கூட்டினா 4. இப்போ -mங்கிறது 4னா m = அந்த சைடு போயிடும், -4 அப்படின்னு வரும். சரியா, இப்போ நமக்கு அப்போ m கண்டுபிடிச்சிட்டோம், n கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு நம்ம என்ன எழுதிடலாம், f(x) ஃபங்க்ஷன் எழுதிடலாமா. f(x) நம்ம என்ன எடுத்துருக்கோம், mx + n எடுத்துருந்தோம். அப்போ m வர இடத்துல என்ன பண்ணணும், -4 போடணும். அப்போ -4x, என்னங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும், -1. இதான் என்னது நமக்கு f(x). இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குமாரிஸ் டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.